இன்ஸ்டாகிராம்லயே பார்த்தீங்கன்னா, நானுமே நெறைய வீடியோஸ் போட்டுருக்கிறேன். அந்த வீடியோஸ்க்குலாம் நெறைய பேர் பாராட்டுமே தெரிவிச்சிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம என்னோட ஐடியா நெறைய பேர் ஃபாலோவும் பண்ணியிருக்கிறீங்க. இதெல்லாம் நெனச்சு நானுமே பெருசா ஒரு நாளுமே சந்தோஷப்பட்டதே இல்ல. ஆனா, இன்னைக்கு இதே இன்ஸ்டாகிராம்னால நான் அழுவுறதா, சிரிக்கிறதாங்கிற நிலைமையில இருக்கிறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பார்த்துட்டு ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. ஈரோட்ல இருந்து பவானி வரைக்கும் போகணும். அதுக்கு உங்க வண்டி தான் வேணும்னு சொல்லி சொன்னாரு. நான் ரெகுலரா எல்லார்கிட்டயுமே வாடகை சொல்ற மாரி இவர்கிட்டயுமே சொன்னேன். ஈரோட்ல இருந்து பவானி போகணும். அது பெரிய வண்டிங்க. வாடகை ஜாஸ்தியா வரும். எதுக்கு நீங்க யோசிச்சுட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் போனை வச்சுட்டேன். மறுபடியுமே கால் பண்ணாரு. உங்களோட வீடியோஸ்லாம் நான் ரெகுலரா பார்க்குறேன். எல்லா கஸ்டமருமே சேஃபா கூட்டிட்டு போயிட்டு சேஃபா கொண்டு வந்து இறக்கி விடுறீங்க. அது மட்டும் இல்லாம வண்டியுமே நீட்டாவும் கிளீனாவும் வச்சிருக்கீங்க. அந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் உங்களுக்கு கூப்பிடுறேன்னு சொல்லி சொன்னாரு. சரிங்க வரங்கன்னு சொல்லிட்டு இப்ப அந்த கஸ்டமர் பிக்கப் பண்ண தான் போயிட்டு இருக்கேன். என்னையுமே பிக்கப் பண்றதுக்கு எங்க வர சொல்லியிருந்தாருன்னா சூரம்பட்டி நாள் ரோட்டில் இருக்க பெஸ்ட் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வர சொல்லியிருந்தாரு. இங்க எதுக்கு வர சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, பவானில இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல 4 நாளைக்கு முன்னாடி தான் அவரோட ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்திருக்கு. பிறந்த குழந்தைக்கு ஏதோ சின்னதா உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அதனால அந்த ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. இப்போ குழந்தை ஆரோக்கியமா இருக்காங்க. இங்க இருந்து குழந்தைய எடுத்துக்கிட்டு பவானில இருக்கிற ஹாஸ்பிட்டல் கொண்டு விட்டா போதும். கஸ்டமருமே பாத்தீங்கன்னா குழந்தையுமே எடுத்துட்டு வந்துட்டாரு. குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு என்னையுமே மாஸ்க் போட சொல்லிட்டாங்க. கஸ்டமருமே பாத்தீங்கன்னா வண்டி ஏறணும்னு என்ன தெரியுமா சொன்னாரு, நீங்க வாடகை அதிகமா வரும்னு சொன்னீங்க. இந்த குழந்தைக்கு அப்படி நான் எவ்வளவோ செலவு பண்ணிட்டாங்க. அந்த வாடகைல ஒரு பெரிய விஷயம் இல்ல. எனக்குமே பாத்தீங்கன்னா பெருசா வசதி வாய்ப்புல எதுவுமே இல்லைங்க. நானுமே உங்களை மாதிரி சாதாரண டிரைவர் தான். எனக்கு என்னன்னா இப்போ உங்க ஈரோட்ல இருந்து இந்த குழந்தைய பத்திரமா எடுத்துட்டு போய் பாதுகாப்பா அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சா போதுன்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஏக்கர் கணக்கில் காடு மாடி மேல மாடி வச்சு வீடு கட்டினவங்க கூட வாடகை காசுல 10 ரூபா சேர்த்து கொடுக்க யோசிக்கிறாங்க. இவர் நினைச்சிருந்தா வாடகை கம்மியில வண்டி எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா அதெல்லாம் அவர் பண்ணல. நட்பின் அடிப்படையில் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. நானுமே பாத்தீங்கன்னா குழந்தையுமே பாதுகாப்பா பத்திரமா பவனிலுமே கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டேன். இந்த ட்ரிப்லயுமே நானுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். காசு பணங்கிறது இந்த வாடகைல ஒரு வாடகையை ஓட்டி சம்பாரிச்சுக்கலாம். வாடகை எவ்வளவு நாளும் பரவாயில்ல, நீங்க தான் வரணும்னு சொல்லி இந்த இன்ஸ்டாகிராம் மூலமா நம்மளுமே நம்பி கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ட்ரிப்புக்குமே பாத்தீங்கன்னா நான் சொன்ன அமௌண்ட் வாங்கல, அவங்களே விருப்பப்பட்டு கொடுத்த அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டேன் அந்த குட்டி குழந்தைக்காக. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய்.